அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பலருக்கும் பயன் கொடுத்த சோதிக்கப்பட்ட ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பேச்சை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்திலையா இருக்கட்டும், உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், நல்ல காரியத்துக்காக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் அந்த பேச்சு அங்கே எடுபட மாட்டேங்குது, உங்களை யாரும் கண்டுக்க மாட்றாங்க, உங்கள் பேச்சு அந்த இடத்துல ஒழுங்காக இல்லை, உங்களுக்கு அந்த காரியம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஹலாலான விஷயமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹராமான விஷயத்துக்கு இது ஒரு அளவும் உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக ஒரு திருமண பேச்சாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் ரீதியான ஒரு பேச்சாக இருக்கலாம், ஒரு குடும்பத்துக்காக நல்ல விஷயத்துக்காகவோ, இல்லை உங்களுடைய நண்பர்கள் இடத்துல உறவினர்கள் இடத்துல நல்ல பேச்சு வரத்துக்காக, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்த நடத்தினா நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு அமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பேச்சை கேட்டு அந்த விஷயத்த நடத்துவாங்க. உங்களுடைய பேச்சு அந்த இடத்துல எடுப்படும். உங்களுடைய பேச்சு அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா முன்னோக்கி வைப்பான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இது பல முறை ஓதி பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஒரு பஞ்சாயத்து மாதிரி இருக்குது, அதில் நமக்கு நல்ல விதமாக சாதகமாக நடக்கணும், நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் நம்ம மேலே அநியாயமாக பழி போடுறாங்க, அதுலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம பேச்சு நல்லா முன்னோங்கி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு கேஸில் இருக்கீங்க, அந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் சரி, பொதுவாக எந்த மாதிரி உங்கள் பக்கம் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறீங்க, அந்த விஷயம் நல்ல விதமாக நடந்து முடியணும் அப்படிங்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும். இந்த ஆள் எனக்கு ஒத்துக்கிட்டா எனக்கு கரெக்டாக ஆயிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்போது அந்த ஆளை மனசில் நினச்சிக்கிட்டு நீயத்தை வச்சு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண் கூட பலன் கிடைக்கும். இது பல முறை அனுபவித்த ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். பல முறை ஓதி கை கொடுத்த ஒரு அமல் தான் இது. அதனால் அல்லாஹு மேலே முழு நம்பிக்கையோட, அல்லாஹால மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும், எல்லாத்தையும் நடத்த முடியும், அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கடுகளவு ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு ஐவேளை தொழுகையை நம்ம முதல்ல தவற விடாமல் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அதில் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நம்ம அல்லாஹுவை தொழுவாமல், அல்லாஹுவை வணங்காமல் நம்ம பாட்டு பொழுதுபோக்காக வாழ்ந்துக்கிட்டு அப்போ நமக்கு ஒரு தேவைங்கும் போது அல்லாஹ் எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான், அல்லாஹ் கிருபையாளன் தான், அல்லாஹ் மிகவும் கருணையாளன் தான். ஆனால் நம்ம ஐவேளை தொழுகையை முதல்ல தவற விடக்கூடாது. நமக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அல்லாஹ் வணங்குறதுல தான் நம்ம யாருங்கிறத நம்ம அல்லாஹ் இடத்துல காட்டுறோம், மற்றவங்கள இடத்துல நம்ம காட்டுறோம், ஒரு நல்ல முஸ்லீமா நம்ம வாழ்ந்து காட்டுறோம். மற்றவங்களுக்கு நம்ம அதை எடுத்துக்காட்டா நம்ம இருக்கணும். நிறைய பேர் நிறைய நம்ம இருக்கோம், முஸ்லீம்களா இருக்கோம், நம்ம யாரும் மற்ற மதத்துல இருக்கிறவங்க குரானை திறந்து குரான்ல இருக்கிறத படிச்சு பாக்குறது இல்லை. ஏதோ சில பேர் பாக்குறாங்க, முக்கால்வாசி பேர் அதை பாக்குறது இல்லை. நம்மளதான் பாக்குறாங்க. எடுத்துக்காட்ட முஸ்லீம்கள்னா இப்படி அப்படிங்கறத நம்மளதான் பாக்குறாங்க. அப்போ நம்ம அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த வழிகளை நம்ம பின்பற்றும் பொழுது, அப்போ நம்மளுடைய மார்க்கத்தை நம்ம கரெக்டா பேணி நம்ம நடக்கும் பொழுது நமக்கும் அது உதவியா இருக்கும், நம்மளை பாக்குற மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆகும், அவங்களும் நம்ம மதத்தை முன்னோக்கி வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஐவேளை தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் கட்டளையிடப்பட்ட அந்த ஐவேளை தொழுகை நாம தவற விடாம தொழக்கூடியவர்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த அமலை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதை நீங்க இந்த நேரத்துல தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எப்போ இந்த விஷயம் தேவைப்படுதோ, உடனே உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு உங்களுக்கு உடனே அந்த மாதிரி ஒரு திடீர்னு சில விஷயம் நடக்கும். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனே அந்த நேரம் நீங்க ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி இந்த அமலை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பலன் கொடுக்கும். ஏன்னா இது பல முறை ஓதி இருக்கேன் நானும் சரி மற்றவங்களும் சரி, பல முறை ஓதி பலன் கண்ட ஒரு அமல். அதனால உங்களுக்கு நான் இதை சொல்றேன். என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, செலவாத்தை நீங்க 11 முறை ஓதுங்க. எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம். ஆனா நான் அதிகம் தரூத் ஷரீஃப் தான் நான் ஓதுவேன். தொழுகையில நம்ம ஓதுறேன் அந்த தரூத் இப்ராஹிமை தான் நான் ஓதுவேன். அது ரொம்பவும் சிறந்ததா இருக்கிறனால நான் அதை தான் நான் முதல்ல ஓதுவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த செலவாத்தை நம்ம மாத்தினாலும் சரி. அதனால தரூத் இப்ராஹிமையே நீங்க 11 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் சூரா குரைஷை 70 முறை ஓதுங்க. ஓதுனதுக்கு அப்புறம் திருப்பியும் செலவாத்த 11 முறை ஓதுங்க. இது ஓதி முடிக்கிற வரைக்கும் சரி, அதே சிந்தனையோட, அதே கான்சென்ட்ரேஷனோட, சிந்தனை மாறாம எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்க ஓதுறீங்களோ, யாருடைய சம்மதம் வேணும், யாருக்காக நீங்க ஓதுறீங்க,
இந்த இடத்துல என்னோட இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த விஷயத்த அப்படியே நினைச்சுக்கிட்டே நீங்க நியத்தோட அந்த அமலை நீங்க ஓதி செஞ்சு பாருங்க. ஓதிக்கிட்டே இருங்க. ஓதும் பொழுது யாரிடமும் பேசக்கூடாது. முடிந்த வரைக்கும் தனிமையில உட்காந்து ஓதுறதுங்கிறது சிறந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆளுங்களோட நம்ம உட்காந்து ஓதும் பொழுது நம்மளோட மைண்ட் மாறும். ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும், நடக்காம இருக்காது. சைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறது நடக்கும். அப்போ நம்ம தனிமையில ஒரே சிந்தனையோட நம்ம ஓதும் பொழுது சீக்கிரமா அந்த விஷயம் நமக்கு நடந்து முடியும். ஒரே சிந்தனையோட முழு ஃபோக்கஸோட அல்லாஹ் நீ தான் இருக்க, நீ தான் எனக்கு இதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரே சிந்தனையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. இது ரொம்ப சின்ன சூறா. லீலாஃபி குரைஷ் லீலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்தமஹும் ஜுஆமனஹும் மின் ஹவுஃப். ரொம்ப சின்ன சூறா இது. ஆனா இதனுடைய அர்த்தம் பாருங்களேன், ரொம்பவும் சிறந்ததா இருக்கும். இதன் அர்த்தத்தை நான் ஷார்ட்டா சொல்லவா? மாரி காலத்துல, கோடை காலத்துல நமக்கு அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நமக்கு எல்லாம் ஆக்கி கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட இறைவனை நாம வணங்கணும். நமக்கு அல்லாஹ் தஆலா பசிக்கும் பொழுது உணவு கொடுக்குறான், நம்மளை நிம்மதியா வச்சுக்கிறான். நமக்கு வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மள அல்லாஹ் தஆலா மாத்துறான். யாரையுமே இந்த உலகத்துல யாரையுமே, ஈவன் காஃபிரா அல்லாஹ் வணங்காம காஃபிரா இருக்கிறவங்களுக்கு கூட அல்லாஹுடைய கிருபை அல்லாஹ் கொடுக்குறான், அல்லாஹுடைய அருளை கொடுக்குறான். அல்லாஹ் அவங்க வணங்கல, மற்ற விஷயங்கள் ஹராமா செய்யறாங்கிறதுக்காக அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவை கொடுக்காம போயிட்டானா? அவங்களுக்கு பரக்கத்து கொடுக்காம இருக்கானா? பரக்கத் அப்படிங்கிறது வந்து நான் சொல்றது செயல்ல அவங்களுக்கு வந்து செல்வத்தை கொடுக்குறான், உடுத்துற துணி, வாழ்றதுக்கானது எல்லாத்தையுமே கொடுக்குறான். மூச்சு காத்துல இருந்து எல்லாமே அல்லாஹுடைய பரக்கத் தான், அது அல்லாஹுடைய அருள் தான். எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். வணங்கலன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்க யாரையும் விடலை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அல்லாஹ்வை முழுசா சார்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். இந்த அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். இதை நீங்க செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். 70 முறை ஓதுங்க, முன்னும் பின்னும் சலவாத் 11 முறை. இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி காரியத்துக்காக நீங்க இருந்தாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விதமா நடந்து முடியும். உங்களுக்கு யாருடைய சம்மதம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ இதை ஓதி அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு இதை ஓதுங்க. கண்டிப்பா அந்த ஆள் உங்களுக்கு சம்மதம் கொடுக்கும். உங்களுடைய காரியம் நல்ல விதமா நடக்கும். உங்களுடைய பேச்சு எடுபடும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது. பலமுறை பலன் கண்ட அமல். நான் இது ஏன் திருப்பி திருப்பி இந்த வார்த்தை சொல்றேன்னா, இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அமல். நமக்கு ரொம்ப டென்ஷன்ல இப்ப என்ன செய்யறது தெரியல, இப்ப எப்படி நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்போம்ல, அந்த மாதிரி நேரத்துல இது ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்புறம் கூடுதலா இன்னொரு அமல் ஒண்ணு சொல்றேன், நீங்க அதையும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் பலன் கொண்ட ஒரு அமல் தான். ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கீங்க, அந்த பிரச்சனையை விட்டு நல்ல விதமா வெளியாகணும், இந்த பிரச்சனையில நான் மாட்டக்கூடாது, இது என்ன ரொம்ப இது வந்து என் வாழ்க்கையவே கெடுத்துரும், இது ரொம்ப ஒரு பெரிய அசிங்கமா போயிடும், ஆனா உங்க மேல தப்பு இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க மேல தப்பு இல்லை, ஆனா என் மேல பழி போட பாக்குறாங்க, நான் இதுல இருந்து வெளியாயிரணும், இந்த பிரச்சனையில இருந்து இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதே தான் முதல்ல சொன்னதுதான். இதுல நீங்க என்ன ஓத போறீங்க அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் 51 தடவை நீங்க ஓதுங்க. ஓதி அந்த ஒரு காரியத்துக்காக போறீங்கன்னா இதை ஓதிக்கிட்டே போகலாம். இந்த 2 அமலுமே ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் தான். முதல்ல சொன்ன அமலும் சரி, கை கொடுத்த ஒரு அமல் தான். அதை செய்யுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இன்னொன்னும் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அமலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐவேளை தொழுகையை தவற விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால பார்த்து மற்றவங்க ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.